என் அன்பு குழந்தையே, உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை, வரவும் முடியாது. நான் தான் உன்னை என்னிடம் வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப்போகிறாய் என் தங்கமே. நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லது என்றால் நான் அதை தந்தே தீருவேன். உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாகவே தெரியும். எனக்கு தெரியாமல் இங்கு எதுவும் இருக்க முடியாது. எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் நடக்காது. நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கே இருக்க முடியும்? உன் நிழலாக நான் இருக்கிறேன். உன் விஷயங்களில் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும். அதே போலவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தி அடையவில்லை என்றால் வெற்றி பெற வாய்ப்பும் இல்லை. நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் தினமும் நீ சொல்லிக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி கொண்டு இருக்கும் மனக்குழப்பத்திலிருந்து உன்னால் வெளியே வர முடியும். எந்த செயலிலும் முழு கவனத்தை செலுத்து. அப்போதுதான் அதில் உள்ள நிறை குறையை புரிந்து கொள்ள முடியும். சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என கற்றுத்தரும். கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள். வாழ்வதெல்லாம் வாழ்க்கையல்ல. அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையோடு நடந்து ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பதும் இல்லை. கிடைத்ததில் திருப்தி கொள். அதை வைத்து வாழ பழகு. கவலையை மற. இப்போது இருக்கும் கவலைகள் கூடிய விரைவில் மாறும். உன் நிழலாக நான் இருக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு துணை இருப்பேன். உன்னுடைய கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். தொடர் தோல்விகள், இழப்புகள், நிம்மதியில்லை, தூக்கமில்லை, எதையும் சாதிக்க முடியவில்லை, ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் வெளியே வா. நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்து கேள். வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்றுதான். அதை லாபகமாக நகர்த்தி செல்வதில்தான் சிறப்பு. உலகில் வாழும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது. அன்பு, காதல், தேடல், வளர்ச்சி, ஆசை எதுவும் அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல்தான். அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ்மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்விலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே. அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து உன்னை பிரித்துவிடும். இதை எப்படி சொல்வது என்ற எண்ணமெல்லாம் உனக்கு வேண்டாம். மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு. அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி அதை அக்னிக்கு இரையாக்கிவிடு. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய். தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய். தோல்விகள் நிரந்தரமல்ல என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் அழுத்தம் வராது. மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும். உன் குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப விழிப்போடும் திறம்பட செயல்பட கற்றுக்கொள். நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் நிழலாக. நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.